ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்க்க போகிறோம். இது நான் கேட்டிருந்த ஹேர் ஸ்டைலு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தலையை வந்து நல்லா சிக்கு எடுத்துட்டு சைடு ஊச்சி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நேர் ஊச்சி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். நான் சைடு ஊச்சி தான் சின்ன வயசுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுவே எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சைடு ஊச்சியில் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் இதுலேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேருக்கு வந்து ஜடை போடுவோம்ல, 3 பின்னல் எடுத்து ஜடை போடுவோம்ல, அந்த மாதிரி மூணு பிரிவாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு முடியை வந்து கொஞ்சம் 3 இதாக பிரிச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு பின்னல் வந்து பின்னிக்கலாம். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் சைடு எப்பவுமே கட் பண்ணி விட்ருப்பா, அது வந்து வெளியில் வந்துடுச்சு. இது வந்து ஒரு பின்னல் பின்னிக்கலாம். இது வந்து ஒரு பின்னல், ஓகேவா? பின்னியாச்சு. இப்போ வந்து இதில் இருந்து நம்ம வந்து ஒரு பின்னல் பின்னிருக்கோம். என்னுடைய கையை மட்டும் நீங்கள் பாருங்கள், ஓகேவா? நான் இதில் வந்து முடியை ஆட் பண்ணுறேன், சேர்க்குறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் முடி எடுத்து சென்டரில் அந்த முடியை சேர்த்துட்டு அப்புறம் அப்படியே ஒரு பின்னல் போடணும், ஓகேவா? சென்டரில் நம்ம பின்னும்போது அந்த சென்டர் வந்து லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். மூணுத்துலேயும் ஒன்று மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சென்டரில் இருக்கிறதோட அந்த ஹேரை வந்து நம்ம சேர்த்து பின்னணும். இதுதான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கோட இது. உங்களுக்கு தெரியுதா? அப்புறம் கொஞ்சம் முடி எடுத்து அதே மாதிரி நம்ம ஹேரை சென்டரில் வச்சுட்டு அப்புறம் அப்படியே பின்னிடணும். ஒரு பின்னர் முடிச்சாச்சு. அடுத்து ஹேர் எடுத்து, எனக்கு வந்து முடி கொஞ்சம் அடிக்கடி ரொம்ப சிக்கு விழும். ஏன்னா நான் எப்போவுமே ஃப்ரீ ஹேரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து முடி சிக்கல் வந்து ரொம்பவே இருக்கும். இதையும் எடுத்து நம்ம பின்னி விட்டாச்சு. நான் வந்து உங்களுக்கு வந்து எது வரைக்கும் வேணும் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக அந்த காது வரைக்கும் இவ்வளோ தான் நான் வைப்பேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பின்னிக்கலாம். நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 3 பின்னலை வச்சு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அதையே பின்னி அதில் வந்து ஒரு ஹேர் கிளிப். இப்போ வந்து இதில் ஒரு ஹேர் கிளிப்பு. இப்போ தெரியுதா என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து சைடு தெரியுதா? இதை வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே இழுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பஃப்னஸ் கிடைக்கும். அப்படி சப்பையாக இல்லாமல் இதை அப்படி லைட்டாக அப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா சப்பையாக இல்லாமல் கொஞ்சம் பஃப்னஸ் கிடைக்கும். இதுதான் அந்த ஹேர் ஸ்டைலு. இதை நான் கேட்டிருந்தேன் ஹேர் ஸ்டைலை எப்படி காட்டு, அது இதுதான், ஓகேவா? அப்படி தான் ஃபஸ்ட்டு இதேமாரி தான் இந்த சைடில் நம்ம பின்ன போகிறோம். இதே தான் இங்கிட்டு நம்ம வந்து எடுத்து மூணு பிரிவாக எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பின்னலை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் இதிலேருந்து ஹேரை எடுத்து அந்த சென்டரில் ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம பின்னிக்கிட்டே போக வேண்டியதான், ஓகே? இப்போ பின்னியாச்சு, அவ்வளோதான். இதுலேயே நம்ம வந்து ஒரு ஹேர் கிளிப் பின் பண்ணியாச்சு. இதோட வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.